கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இச்சைகளை குறித்து வருகிறோம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உபவாசம் இருக்கிற நாட்களிலே, விரதம் இருக்கிற நாட்களில் ஒரு சுய இச்சன்படி நீ எதையுமே செய்யாதங்கிறார். தேவசாமத்தில் உபவாசம் இருக்கீங்க, 21 நாள், 7 நாள், 3 நாள், 40 நாள் இருக்கீங்க. அப்போ அங்கே உன் சுய இச்சையின்படி நீ செய்யாத, செயல்படாத அப்படின்னு அங்கே சொல்லுகிறான். காரணம், அந்த உபவாசம் இருக்க நாட்களில் தான் இச்சையை தூண்டுவான். என்ன பிசாசு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்காம அதெல்லாம் கண்ணு முன்னால் கொண்டு வருவான். அன்னைக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணி போடுவான். ஆனால் அந்த உபவாச நாட்களில் என்ன பண்ணாத, உன் சுய இச்சையை நீ என்ன பண்ணாத, நாடாத அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த இச்சையை உபவாசம் இருக்க நாளில் அந்த இச்சையை தூண்டுவான். ஆண்டவராக இயேசு இடத்துல பிசாசனவன் சொல்லுவான், நீ தேவகுமாரனால் இதை என்ன பண்ணும், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும், அதை சாப்பிடும், இதை சாப்பிடும் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் நமக்கு தருவேன், இந்த ராஜ்யத்தெல்லாம் தருவான். பல விதமான இச்சைகளை அவன் என்ன பண்ணுகிறான், தூண்டுகிறான், கொண்டு வருகிறான் தேவ பிள்ளைகளை. அதே போல நீங்களும் நானும் உபவாசம் இருக்க நாட்களில் அந்த இச்சைகளை தூண்டுவான் தேவ பிள்ளைங்க. ஆனா அதுக்கு காரணம் உங்க சுய இச்சைப்படி நடக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு வந்தா. அப்ப உபவாசம் இருக்கும்போது உங்க சுய இச்சை நாடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உபவாசம் இருக்க நாடுல ஆண்டவர் அப்ப என்ன பண்ண, நாங்க சுயம் வெறுத்தணும், ஆனா அதனால தான் ஆண்டவர் சுயத்தை வெறுக்கணும் என்று பக்தன் பாடுகிறான். சுயத்தை வெறுக்கணும். அந்த சுயத்தை வெறுத்து சுய இச்சைப்படி நடவாதபடி, ஆண்டவரே நான் என்ன செய்ய, உம்முடைய சித்தத்தின்படி நான் நடக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்க நாட்கள்ல உங்க சுய இச்சைப்படி அதை செஞ்ச இதை செய்ய நிறைய பேர் பெண்கள் என்ன பண்றது, உபவாசம் இருக்கிறனால தான் வீட்டு வேலையை அநேகம் பார்க்கறது. தேவ பிள்ளைகள் உபவாசம் இருக்கிறது தேவ பாதத்திலிருந்து காத்திருந்து செபிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு பகுதி நேரம் உபவாசம் இருந்தாலும் சரி, அதை தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய காரியங்களை தெரிவிக்கலாம். ஆனால் உங்களுடைய சுயம் அதில் வந்துடக்கூடாது, சுய இச்சை வந்துடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணணும், இதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கலாம். ஆனால் அது இச்சையா பிறந்துடக்கூடாது. அதனால தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், உங்க உபவாச நாட்களில் உங்க சுய இச்சைப்படி நாடாத, உன் சுய இச்சைப்படி நீ நடக்காத, சுய இச்சைப்படி பேசாத, சுய இச்சைப்படி நடக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாத. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். உன் சுய இச்சைப்படி நாடாத, அந்த இச்சையை எடுத்து போடு. நீ உபவாசம் இருக்க நாட்களில், விரதம் இருக்க நாட்களிலே, நசரேயனாக விரதம் இருக்க நாட்களிலே தேவ பிள்ளையே, அதனால இன்னைக்கு நீ இதுவரைக்கும் நீ அந்த சுய இச்சைப்படி உன் சுயத்தை அங்க நீ கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் சுயம் உரைக்கப்பட வேண்டும், என் சுயத்தை எடுத்து போடும், சுய இச்சைப்படி நாடக்கூடாது என்று சொல்லி இந்த உபவாச நாட்களில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்னுடைய காரியம் எப்படியாக இருக்கிறது, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் என் குடும்பத்தில், என் பிள்ளை வாழ்க்கையில, தொழிலில், வேலையில, படிப்பில் நிறைவேறது. என் சுயம் அப்பா சுயமா நிறைவேற ஒரு கட்டளை போட்டுருவோம். எனக்கு இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இப்படி பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி வீடு கிடைச்சா நல்லா இருக்கும். சுய இச்சையின்படி நீங்கள் உபவாசம் இருக்க நாட்களில் சுய இச்சையின்படி நடந்தீர்களானா இந்த உபவாசம் வேஸ்ட்டு. உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போயிடும். அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் சுயத்தை வெறுத்து, தேவ பிள்ளைகளே, பக்தன் இப்படியாக சுயத்தை வெறுக்கணும். அந்த வெறுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்கள் உபவாச நாட்களில் தேவ பிள்ளைங்க ஆண்டவர்களுடைய மன விருப்பம், வாஞ்சைகள் எல்லாம் நிறைவாக்குவா. அதனால தான் சுயப்படுகிறது. உபவாச நாட்களில் சுய இச்சையை ஆனால் பிசாசு கொண்டு வருவான். உபவாச நாட்களில் ஆனாப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கே கொண்டு வந்தது போல கொண்டு வருவான். பெரிய ராஜ்யத்தெல்லாம் காட்டுவான். எண்ணத்தை எல்லாம் சிந்தரடிப்பான். பெரிய காரியங்கள் சுயத்தை அப்படியே வெளியில் கொண்டு வருவான். அதுக்கு இடம் கொடுக்காதபடி, ஆண்டவரே நான் சுயமாக எதையும் எச்சரிக்கக்கூடாது, ஆண்டவரே நான் அதை வெறுக்கிறேன், எனக்கு அதுலேருந்து விடுதலை கொடுக்கணும் என்று சொல்லி உபவாச நாட்களில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது தேவ சித்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்யணும். நல்ல ஆண்டவரே சோதரானப்பா, இந்த நாளுக்காக சோதரம். உபவாசம் இருக்கோம், தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்க சுய இச்சைகளோட நடக்கூடாதப்பா. தேவ சுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே
எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா, எங்கள் குடும்பத்திலே, தொழிலே, வேலையிலே, படிப்பிலே, ஊழியத்திலே நடன வேண்டும் சொல்லிக்கோ. அப்படி செய்யறதுக்காக சொல்றோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சுய இச்சையின்படி நடக்காதுங்க. கர்த்தருடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த இச்சை, சுயத்தை கொண்டு வர இச்சைக்கு இடம் கொடுத்துறாதங்க. அதில் இந்த தேவ பிள்ளைங்க ஆண்டவர்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.